36 மணி நேரமாக ரயிலுக்குள் சிக்கி தவிக்கும் பயணிகள். தனித்தீவாக மாறிய ஸ்ரீவைகுண்டம். உணவுப் பொருட்களோடு விரைந்த ஹெலிகாப்டர். அந்தரத்தில் தொங்கும் தண்டவாளம். ரயில் கொஞ்சம் நகர்ந்தாலும் காத்திருக்கும் பெரும் ஆபத்து. வெள்ளத்தை கடந்து ரயிலை நெருங்க போராடி வரும் பேரிடர் மீட்புக் குழு. என்ன நடக்கிறது ஸ்ரீவைகுண்டத்தில்? ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் இடையேதான் தண்டவாளத்தின் கீழ் இருந்த மண் அரிப்பு ஏற்பட்டு தண்டவாளம் எந்த பிடிமானமும் இல்லாமல் அந்தரத்தில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அந்த கணம் ரயில் அந்த பாதையை கடந்திருந்தால் பேராபத்தை சந்தித்திருக்கும். முன்னெச்சரிக்கையாக ரயில் நிறுத்தப்பட்டு விட்டது. முன்னதாக கடந்த 17ஆம் தேதி இரவுதான் செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி அந்த ரயில் புறப்பட்டது. வெறும் 30 கிலோமீட்டர் மட்டுமே ரயில் கடந்த நிலையில் உச்சபட்ச மழையின் காரணமாக அதிகாரிகளின் உத்தரவு வருகிறது. ஓட்டுநர் அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது ரயிலை நிறுத்தி வைக்குமாறு அதிகாரப்பூர்வ ஆணை வருகிறது. மாவட்ட நிர்வாகத்திற்கும் ரயில் சிக்கிக் கொண்ட தகவல் செல்கிறது. ரயிலில் இருந்து முதற்கட்டமாக 300 பயணிகள் மீட்கப்பட்டு பேருந்துகள் மூலமாக அருகே உள்ள பள்ளியில் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டனர். அந்த ரயிலில் மேலும் 500 பயணிகள் இருக்கலாம் என்ற நிலையில் மீண்டும் அவர்களை சென்று மீட்க முடியவில்லை. வெள்ளம் சாலைகளையும் அடித்து சென்று விட்டது. ரயில் தீவுக்குள் மாட்டிக்கொண்டது போல் சிக்கிக் கொண்டது. 500 பயணிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியில் உறைந்தனர். சாலை மார்க்கமாக குடிநீர், உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அவர்களுக்கு வழங்கியாக வேண்டும். இந்த நிலையில் அருகாமையில் வசிக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள் அந்த ரயில் பயணிகளுக்கு குடிநீர், உணவு என தங்களால் முடிந்த அளவு போராடி சென்று உதவிகளை வழங்கியுள்ளனராம். இதற்கிடையே தமிழக அரசு கப்பற்படையை நாடி ஹெலிகாப்டர் உதவி கொண்டு வரப்பட்டது. ஆனால் வானிலை காரணமாக ஹெலிகாப்டரையும் அங்கு கொண்டு செல்ல முடியவில்லை. இரவு சூழ்ந்து கொண்டது. பேரிடர் மீட்பு குழு தனி தீவாகி போன அந்த ஸ்ரீவைகுண்டத்திற்கு, அந்த ரயில் நிலையத்திற்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை எடுத்துக்கொண்டு நல்லூர் சாலை வழியாக செல்ல முயன்று வருகிறார்கள். இரவு முழுவதும் அவர்கள் முயன்ற போதும் சுமார் 1 கிலோமீட்டர் வரை மட்டுமே அவர்களால் செல்ல முடிந்ததாம். தொடர்ந்து அவர்களை விரைவில் நெருங்கிவிடுவோம், அவர்களுக்கு தேவையான உதவிகள் கொடுக்கப்படும் என பேரிடர் மேலாண்மை குழு அறிவித்திருக்கிறது. அவர்களது உறவினர்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கூறியிருக்கிறது. விடியல் தொடங்கியதும் மதுரையிலிருந்து ஹெலிகாப்டரும் அவர்களை பாதுகாப்பாக மீட்கவும், அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட தேவைகளை கொடுக்கவும் அந்த பகுதிக்கு விரைந்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. முதலில் வயதானவர்கள், குழந்தைகள், உடல்நலம் குன்றியவர்கள் மீட்கப்படுவார்கள் என கூறியிருக்கிறார்கள்.